லைஃப்ல வந்துட்டு யூ மீட் வேரியஸ் பீப்புள். சில பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா அந்த சக்சஸ் வந்து ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க. சில பேர், எல்லாரும் சொல்லல, பட் சில பேர் வந்துட்டு அந்த சக்சஸ் வந்து ஒரு பயங்கரம் நான் தான் எல்லான்ற மாதிரி நினைப்பாங்க. One should understand that everything is temporary in life. nothing is permanent. லைஃப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இது நடக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே ஒரு ஹியூமிலிட்டி, ஒருவேளை காட் கிவனா இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் திங் ஒரு காட்ஸ் பிளெஸிங்கா இருக்கலாம். ஹியூமிலிட்டி இஸ் a very very important thing. ஸோ தயவு செய்து நீங்க மேல இருக்கும் போது என்னைக்கு கீழே இருந்து வந்த நிலைமை ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து ஆடாத ஆட்டம் ஆடக்கூடாது. என்னைக்குமே நம்மள கீழ இருந்து வந்தவங்களை தூக்கி விட்டவங்களையும் கீழ இருந்து இருந்தவங்க ஹெல்ப் பண்ணும் போதும் அந்த டைம்ல அதே ஹியூமிலிட்டி மேல இருக்கும் போது நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ரொம்ப நீங்க மனம் சோர்ந்து போலாம். இதுவும் டெம்பரரி தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மோர் தென் 1 month to 6 months. ஸோ ஒரு பிரச்சனை வர்றதும் ரொம்ப நாள் லாஸ் பண்ணாது. அதே மாதிரி உங்க சக்சஸும் ரொம்ப நாளைக்கு லாஸ் பண்ணக்கூட முடியாது. எல்லாமே ஒரு ஜென்ரேஷன்ல வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, இந்த மாதிரி நல்லது நடக்கும் போது எல்லாமே டெம்பரரின்ற நிலைமையில அதுல இருக்கிற ஏதோ லெசன் இருக்கிறத ஒண்டி கத்துக்கோங்க. ஏன்னா அது ஒண்டிதான் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்க படிப்பு ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நல்லதாகட்டும் சரி, கெட்டதாகட்டும் சரி, அதுல இருக்கிற ஏதோ உங்களுக்கு ஒரு டீச்சிங் இருக்கு. அதுல அந்த டீச்சிங் கொண்டு எடுத்துக்கிட்டு மத்தது மேல டிபெண்டே பண்ணாதீங்க. எல்லாமே டெம்பரரி தான்.